அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் தற்போது மதுரையில் போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன். நேற்றைக்கு இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோட சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளல அப்படின்னு விளக்கம் தரப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைக்கு அதிமுக தரப்பில் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கள விவரம். நிச்சயமாக கனிமொழி, கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை தமிழக கல்வித்துறையுடன் இணைக்கும் முயற்சியை திமுக அரசு வலியுறுத்தி வருகிறது என்று கூறி மதுரை திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட செக்கான ஊரணி பகுதியில் பேருந்து நிலையம் முன்பு அதிமுக சார்பில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக சார்பில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் செக்கானி பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, RP உதயகுமார் மற்றும் MLAக்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய பிள்ளான் ஆகியோர் முன்னிலையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டமானது 5000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்கும் முயற்சியில் இல்லை என்று தெரிவித்தாலும் கூட அதிமுகவின் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, களத்திலிருந்து விவரங்களை தந்தமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.